Hi students, welcome to Indian IAS Academy. So, வீடியோல நினைக்கும் உங்களுக்கு மனமான நடிகர்ஸ்ல சமயத்தோட என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா group 2 மெயின்ஸ்கான அந்த ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அந்த ரீசனிங் பார்ட் இருக்குல்ல அதை வந்து நம்ம ஃப்ரீயா கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். லாஸ்டா அனாலஜி அப்படிங்கிற அந்த முதல் டாபிக் போல நடத்திப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோஸ் வந்திருக்காது. காரணம் எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டனாலதான் இன்னுமே கியூர் ஆகல. இருந்தாலும் கூட ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு தான் நான் அடுத்த டாபிக் கொண்டு வந்தேன். ஓகேவா? அந்த அனாலஜி டாபிக்கை நம்ம யூடியூப்லேயே போட்டிருந்தோம். அந்த அனாலஜிக்கான டெஸ்ட்டும் அந்த டெஸ்டுக்கான டிஸ்கஷனும் பிரத்யேகமா நம்மளோட அந்த ஃப்ரீ கோர்ஸ்ல சேர்ந்தவங்களுக்கு மட்டும் ஃப்ரீ தான் சேர்ந்தவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்கோம். அதுல நீங்க சேரணும் அப்படின்னா இந்த வீடியோட முடிவுல டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வாட்ஸ்அப் கால் லிங்க் இருக்கும், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பாத்துருங்க. ஓகேவா? பார்த்துட்டு அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த குரூப் மெயின்ஸ் ரீசனிங் சிலபஸ்ல செகண்ட் டாபிக் கிளாசிபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த கிளாசிபிகேஷன் டாபிக் நம்ம இதுல பார்த்தலாம். கிளாசிபிகேஷன் ரொம்ப முக்கியமான டாபிக் தான். இந்த ஒரு டாபிக் வந்து அகைன் சொல்றேன், ஒரு 2-3 கேள்வி வரைக்கும் எதிர்பார்க்கலாம். கிளாசிபிகேஷனை நான் இதோட நடத்திடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கிளாசிபிகேஷனுக்கான டெஸ்ட், அந்த டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன்லாம் அதாவது டிஸ்கிரிப்ஷனுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்தீங்கன்னா தான் வரும். ஓகேவா? ஸோ அதனால சேர்ந்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட்? ஓகே. ஸோ கிளாசிபிகேஷன் என்ன சார்? வார்த்தையே புதுசா இருக்கு, இதுக்கு மேலே நாங்கள் இதெல்லாம் பார்த்தது இல்லை சார். கிளாசிபிகேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆர்டர் நோட் அப்படின்னு நீங்க ஒரு டாபிக் பார்த்துருப்பீங்க. இது உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த கிளாசிபிகேஷனால ஆர்டர் நோட்னாலும் ஒண்ணுதான். ஆர்டர் நோட்னா என்னன்னா, உங்கள்கிட்ட ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் ஒரே மாதிரியே இருக்கும், ஒரு ஆப்ஷன் மட்டும் வேற மாதிரி இருக்கும். அதை நம்ம ஆன்சர் பண்ணணும். அதான் இந்த டாபிக். வேறுபட்ட ஒன்றை காண்க, ஃபைண்ட் தி ஆர்டர் நோட். இதுதான் இந்த டாபிக். ஓகேவா? இந்த டாபிக்ல இருந்து ஒரு 3 விதமா கேள்வி கேட்பாங்க. என்ன விதமா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைப் நம்பர்ஸ்ல இருந்து கேட்பாங்க. இந்த நம்பர்ஸ் வந்து கேட்கறதுக்கு தான் ரொம்ப வாய்ப்பு அதிகம். செகண்டா லெட்டர்ஸ் வந்து கேட்பாங்க. மூணாவதா வேர்ட்ஸ் வந்து கேட்பாங்க. வேர்ட்ஸ்னா இங்க வந்து லாஜிக்கலா ஏதாவது ஒரு சிலங்க வச்சு கேட்பாங்க. ஓகேவா? இந்த 3 டைப்புமே நம்ம இந்த டாபிக்ல இந்த வீடியோல பார்த்து முடிச்சிடலாம். வீடியோ கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க. குரூப் 2 மெயின்ஸ்க்காக வேற அகாடமிலாம் அதிகமா ஃபீஸ் கட்டி யாரும் போய் சேர்ந்துட வேண்டாம். ஓகேவா? நம்மளோட ஃபாலோ பண்ண நம்ம ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்றோம். ஓகேவா? இந்த ரீசனிங்காகலாம் அமௌண்ட் பே பண்ணி நீங்க போகணும். ஏன்னா நீங்க ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டியூட்ல குரூப் பிரின்ஸ் படிச்சிருப்பீங்க. ஃப்ரீயாவே போய் மெயின்ஸ் படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ். நம்பர்ஸ் வந்து எப்படி சார் கேள்வி கேட்பாங்கன்னா, நம்பர்ஸ்க்கான பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல ஆட் நம்பர்ஸ் இருக்கு, அதாவது ஒற்றைப்படை எண்கள் இருக்கு. நெக்ஸ்ட் ஈவன் நம்பர்ஸ் இருக்கு, இரட்டைப்படை எண்கள் இருக்கு. நெக்ஸ்ட் பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர்ஸ்னா பகா எண்கள். அடுத்து காம்போசைட் நம்பர்ஸ், பகு எண்கள். அடுத்து பார்க்க போறது ஸ்கொயர் நம்பர்ஸ், வர்க்க எண்கள். நெக்ஸ்ட் கியூப் நம்பர்ஸ், கன எண்கள். இது ஒற்றைப்படை, இது இரட்டைப்படை. ஓகேவா? இந்த நம்பர்ஸ் இருக்கக்கூடிய இந்த 6 டைப் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நம்பர்ஸ் வந்து எப்படி கேள்விட்டாலும் நீங்க அடிச்சிடலாம். எப்படி இருக்கும்னா, இப்போ ஒரு 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் ஆட் நம்பரா கொடுத்துட்டு ஒரு ஆப்ஷன் ஈவன் நம்பர் கொடுத்தா டிக் பண்ணிடலாம். இல்ல 3 ஆப்ஷன் ஈவன் நம்பரா கொடுத்து ஒரு ஆப்ஷன் ஆட் நம்பரா கொடுத்தா டிக் பண்ணிடலாம். சேம் இங்கேயும் அதே தான். 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் பிரைம் நம்பரா கொடுத்துட்டு ஒரு நம்பர் காம்போசிட் கொடுத்தா டிக் பண்ணிடலாம். இல்ல 3 ஆப்ஷன் காம்போசிட்டா கொடுத்துட்டு ஒரு ஆப்ஷன் பிரைம் தான் டிக் பண்ணிடலாம். சேம் இதுக்கும் அதே தான். ஓகேவா? அப்ப இந்த 6மே உங்களுக்கு தெளிவா புரியணும். இப்ப இதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன், நெக்ஸ்ட் உங்களுக்கு சம்ஸ் ப்ரொவைட் பண்றேன், அதை கொஞ்சம் பாருங்க. கவனிங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 8 11 2 17. 8 11 2 17. இப்ப இதுல ஃபைண்ட் தி ஆர்டர் நோட். இதுல வந்து வேறுபட்ட நம்பரை காண்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்ப 3 ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்கணும், ஒரு ஆப்ஷன் வேற மாதிரி இருக்கணும். அதை மட்டும் நம்ம பிக் பண்ணணும். என்ன பண்ணலாம் கவனிங்க. இப்ப பாக்குறப்ப இந்த 2மே ஈவன் நம்பரா இருக்கு, இந்த 2மே ஆட் நம்பரா இருக்கு. அப்ப நமக்கு 1 கிடைக்கல. அப்ப அந்த லாஜிக் வரல, வேற லாஜிக் யோசிங்க. வேற லாஜிக் என்ன யோசிக்கலாம்? இப்ப இந்த கொஸ்டினுக்கே பர்டிகுலரா அதாவது ஆன்சர் 1 தான், ஆனா லாஜிக் 2 வரும். கவனிங்களே. இப்ப இந்த 11 2 17 இதெல்லாம் பிரைம் நம்பர்ஸ், பகா எண்கள். கரெக்டா? இந்த 8 வந்து காம்போசைட் நம்பர், பகு எண். அப்ப ஆன்சர் என்னது? 8 சொல்லலாம். இல்ல அப்படின்னா இன்னொரு லாஜிக் கூட நான் சொல்றேன் பாருங்க. இந்த 2 11 17 நார்மல் நம்பர்ஸ். ஓகேவா? நார்மலா இருக்க நம்பர். 8 வந்து நம்ம கியூப் நம்பர் அப்படின்னு சொல்லலாம், கணயன் அப்படின்னு சொல்லலாம். நீங்க அந்த லாஜிக்ல யோசிச்சாலும் ஆன்சர் என்ன வரும்? 8 வரும். ஓகேவா? ஏன்னா 8ங்கிறது 2ஓட கியூப். 2 கியூப்னா என்னது? 2 4 4 8. அப்ப 2 கியூப்னா என்ன ஒரு ஆன்சர்?
8ன்னு வந்திருக்கும். ஓகேவா? அப்ப 8ங்கிறது ஒரு கியூப் நம்பர், அதை வச்சு சொல்லலாம். சேம் 8ங்கிறது ஒரு காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதுக்கு ஆன்சர் என்னதான்? 8 தான். இங்க ஆட் நம்பர் ஈவன் நம்பர் வச்சப்ப வரல, அதான் சொல்றேன். நமக்கு அந்த எல்லா நம்பர்ஸுமே கரெக்டா தெரியணும். ஓகேவா? இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. 1 36 64 729. 1 36 64 729. இப்ப இதுல ஃபைண்ட் தி ஆட் அவுட். ஓகேவா? வேறுபட்ட ஒன்றை காங்க. ஓகே, இப்ப இதுல அதையும் பாருங்க. இது வந்து ஒரு ஈவன் நம்பர், இதுவும் ஒரு ஈவன் நம்பர், ஆனா ரெண்டுமே ஆட் நம்பர். ஓகே, அந்த லாஜிக் வரல. வேற யோசிச்சீங்கன்னா இது வந்து பகு எண், காம்போசிட் நம்பர். இதுவும் பகு எண், காம்போசிட் நம்பர். இதுவும் பகு எண், காம்போசிட் நம்பர். இது மட்டும் இதுக்கு வந்து இது வந்து பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. ஒன் இஸ் நெய்தர் a prime nor a composite number. ஒண்ணுங்கிறது பிரைமும் கிடையாது, காம்போசிட்டும் கிடையாது. அது எதுலயுமே வராது. ஓகே, அப்ப இது மூணு ஒரு செட்டா இருக்கு. இதை நீங்க பிக் பண்ணலாம். ஓகே, இது கூட ஒரு ஆன்சர் தான். ஆனா இத இன்னும் சில லாஜிக்ஸ்ல யோசிக்கலாம். கவனிங்க கொஞ்சம். இத வந்து 1 ஸ்கொயர்னு சொல்லலாம், இத வந்து 6 ஸ்கொயர்னு சொல்லலாம், இத வந்து 8 ஸ்கொயர்னு சொல்லலாம், இத வந்து 27 ஸ்கொயர்னு சொல்லலாம். ஸ்கொயர் லாஜிக்ல யோசிக்கிறப்ப 4மே வருது. ஓகேவா? கியூப் லாஜிக்ல யோசிக்கலாமா? இத வந்து 1 கியூப்னு சொல்லலாம், இத வந்து 4 கியூப்னு சொல்லலாம், இத வந்து 9 கியூப்னு சொல்லலாம். இப்ப இத கியூப்னு சொல்ல முடியல, அப்ப இதுவும் ஆன்சரா வரலாம்ல. புரியுதா நான் சொல்றது? பிரைம் காம்போசிட்ல யோசிச்சீங்கன்னா 1 ஆன்சர், கியூப்ல யோசிக்கிறப்ப 36 ஆன்சர் வருது. நமக்கு தேவை 3 ஒன்னா பிரிக்கணும், இன்னொன்னு நீங்க போடணும். அப்போ 1 ஆன்சர் வரலாம், 36 ஆன்சர் வரலாம். இதுதான் இந்த ஆட் அண்ட் அவுட். ஓகேவா? கிளாசிபிகேஷனா நம்பர்ஸ் கொடுத்து கேட்கறது. நமக்கு நான் சொன்னேன்ல, ஆட் நம்பர், ஈவன் நம்பர், பிரைம் நம்பர், காம்போசிட் நம்பர், ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர், இந்த 6 கரெக்டா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எப்படி கேள்வி கேட்டாலும் ஆன்சர் சொல்லலாம். புரியுதா? ரொம்ப ஈஸியான டாபிக். நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுல இருந்து லெட்டர்ஸ்ல கேள்வி கேட்கணும்னா எப்படி கேட்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, லெட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 தாங்க. ஒண்ணு வந்து வவ்வல், இன்னொன்று வந்து கான்சனன்ட். அதாவது ஆங்கில உயிரெழுத்து, இது ஆங்கில மெய்யெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. வவ்வல்ஸ்னா உங்களுக்கு தெரியும், ஏ, இ, ஐ, ஓ, யூ. மீதி இருக்க 21 எழுத்தும் கான்சனன்ட்ஸ்ல போயிடும். ஓகேவா? கான்சனன்ட்ஸ். ஓகே, இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு எக்ஸ்ட்ரா கேள்வி கேட்கிறேன். ஓகேவா? இந்த 5 வவ்வல்ஸுமே ஒரு வேர்ட்ல இருக்கிற மாதிரி உங்களால ஒரு வேர்ட் ஃபார்ம் பண்ண முடியுமா? இந்த 5 வவ்வலுமே ஒரு வேர்ட்ல இருக்கணும். இது சின்ன பிள்ளைல இந்த மாதிரி கேள்வி கேட்டுப்பாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்ன வேர்டு? எஜுகேஷன். எஜுகேஷன்ங்கிற வேர்ட்ல மட்டும்தான் ஏஇ, ஐஓ 5மே அப்பேரா இருக்கும். நீங்க என்ன பாருங்க, ஏ இருக்கும், இ இருக்கும், ஐ இருக்கும், ஓ இருக்கும், யூ இருக்கும். வேற எந்த வேர்ட்லயுமே இந்த 5மே இருக்காது. மேபி இந்த 5 வார்த்தையுமே வர மாதிரி ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எஜுகேஷன்ல இருக்கும். ஓகேவா? ரைட், இதுக்கு அந்த டாபிக் சம்மந்தம் இல்லை, சும்மா சொன்னேன். ஓகே, இப்ப இதுல எப்படி சார் கேட்பாங்க அப்படின்னா அதேதான். இப்ப கொடுத்துருக்கிறதுல ஒரு 3 ஆப்ஷன் ஒவ்வொரு இருந்து ஒரு ஆப்ஷன் கான்சனன்ட் இருந்தா நீங்க கான்சனன்ட் ஆன்சர் சொல்ல போறீங்க. 3 ஆப்ஷன் கான்சனன்டா இருந்து ஒரு ஆப்ஷன் ஒவ்வொரு இருந்தா ஒவ்வொரு சொல்ல போறீங்க. இந்த கேள்வி பாருங்க, ஏ, பி, இ, ஐ. ஓகே, ஏ, பி, இ, ஐ. இத ஏ, இ, ஐ இந்த 3 ஒவ்வொரு, பி மட்டும் கான்சனன்ட். அப்ப ஆன்சர் பின்னு சொல்ல போறீங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, பி, சி, டி, இ. இதுல பி, சி, டி 3 பேரும் யாரு? கான்சனன்ட். இ வந்து வவ்வல், அப்ப ஆன்சர் இ. அவ்வளவுதான். சோ லெட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வவ்வல், கான்சனன்ட், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்பர்ஸ்னால ஒரு 6 டைப் இருக்கும். லெட்டர்ஸ் பொறுத்தவரை n டைப் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த லாஜிக்கலா கேட்கக்கூடிய அந்த வேர்ட்ஸ்ல தான் நிறைய விஷயங்கள் நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகேவா? உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன், புலி, சிங்கம், சிறுத்தை, பூனை. இப்ப இதுல இந்த புலி, சிங்கம், சிறுத்தைலாம் வந்து வனவிலங்கு, பூனை வீட்டு விலங்கு. அப்ப இந்த மாதிரி 3 வனவிலங்குகள் போட்டு ஒரு வீட்டு விலங்குகள் கொடுக்கலாம். அப்ப 3 வீட்டு விலங்கு கொடுத்து ஒரு வனவிலங்கு கொடுக்கலாம். ஓகேவா? இப்ப நாய், ஆடு, பூனை, சிங்கம். இப்ப சிங்கம் மட்டும் தான் வனவிலங்கு, இந்த 3 வீட்டு விலங்கு. அப்ப இந்த லாஜிக் வச்சு நீங்க இதை அடிக்கணும். இன்னொன்னு வெஜிடபிள் ஃப்ரூட். ஓகேவா? ஒரு 3 வெஜிடபிள் கொடுத்து ஒரு ஃப்ரூட் தான் நீங்க ஃப்ரூட்டை சொல்லணும். 3 ஃப்ரூட் கொடுத்து ஒரு வெஜிடபிள் சொன்னா இதுல என்ன லாஜிக் கேட்கலாம். நெக்ஸ்ட் இதை பாருங்க, இதை பாருங்க, வெஸ்ட் பெங்கால், சென்னை, மும்பை, கொல்கத்தா. 4 என்ன ஆன்சர் சொல்றீங்க?
மேற்கு வங்காளம், சென்னை, மும்பை, கொல்கத்தா. ஆன்சர் வந்து மேற்கு வங்காளம் தான். ஏன்னா இந்த மூணுமே ஓகேவா சிட்டிஸ் தான். மும்பைங்கிற ஒரு ஸ்டேட் கிடையாது, கொல்கத்தா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் கிடையாது, சென்னை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் கிடையாது. இந்த மூணுமே இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ். ஆனா வெஸ்ட் பெங்கால்ங்கிறது ஒரு ஸ்டேட்டு. அந்த ஆன்சர் தான். அப்ப சிட்டிஸ் ஸ்டேட் இல்ல ஸ்டேட் சிட்டிஸ் கூட கொடுக்கலாம். உதாரணம் கேட்பாங்க, தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப், நியூ டெல்லி. இதுல தமிழ்நாடு ஸ்டேட், கேரளா ஸ்டேட், பஞ்சாப் ஸ்டேட், நியூ டெல்லி மட்டும் சிட்டி. புரியுதா? அப்ப ஆன்சர் என்னது? நியூ டெல்லி. இந்த மாதிரி ஸ்டேட் சிட்டிஸ் கொடுக்கலாம். சரிங்களா? ஃப்ரூட் வெஜிடபிள் கொடுக்கலாம், விலங்கு பறவை கொடுக்கலாம். ஓகேவா? அப்ப உங்களை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு மூணா ஒன்னா சேர்த்து இன்னொரு என்ன பண்ணலாம், வேற மாதிரி பண்ணலாம். இதுல மிக முக்கியமா கொஞ்சம் டஃபா கேட்கணும் அப்படின்னா ஒரு அரங்கத்துல நடக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸும் வெளியே நடக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸும் வச்சு கேட்கலாம். உதாரணத்துக்கு செஸ் ஒரு ஹால்குள்ள தான் நடக்கும், பேஸ்கெட் பால் கூட ஒரு ஹால்குள்ள தான் நடக்கும் நினைக்கிறேன். பேஸ்கெட் பாலும் உள்ளரங்கத்துல தான் நடக்கும். வேற உள்ளரங்கத்துல நடக்கிறது செஸ், பேஸ்கெட் பால், கேரம் போர்டு கூட வச்சுக்கலாம். கேரம் போர்டு உள்ளரங்கம், கிரிக்கெட். இப்ப ஆன்சர் வந்து கிரிக்கெட், ஏன்னா இதான் வெளியரங்கத்துல நடக்கிறது. புரியுதா நான் சொல்றது? சோ இந்த மாதிரி கேட்கலாம். அப்ப உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்கள்ல ஒரு ஒரு மாதிரியும் வேற ஒண்ணு ஒரு மாதிரி பிக் பண்ணா இதுல கேட்கக்கூடிய கேள்விகளும் மடிச்சிடலாம். சரிங்களா? இந்த கிளாசிபிகேஷன் ஆர்டர் நோட்ல நம்பர்ஸ், லெட்டர்ஸ், வேர்ட்ஸ் இதெல்லாம் பிரிக்கிறது எப்படிங்கறத ரொம்ப சிம்பிளா கிறிஸ்பா எக்ஸாம்க்கு என்ன தேவை நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வேற லெவலில் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளோட குரூப் 2 மெயின்ஸ் ரீசனிங்கிறது ஒரு 2 அல்லது 3 நாளைக்குள்ள வந்துடும். ரெகுலரா வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கான டெஸ்ட் டிஸ்கஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதை நம்ம போஸ்ட் பண்ணுவோம், நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.